மூக்கா மூக்கா வாடா இங்க வாடா. ஏண்டா அன்னைக்கு உடம்பு பூரா கட்டு போட்டுட்டு வந்த மூக்க தவிர இன்னைக்கு மூக்குல மட்டும் கட்டு போட்டுட்டு வந்திருக்கிற, உடம்ப விட்டுட்டு என்ன விஷயம்? முதலாளி, ராத்திரி அவசரமா பாத்ரூம் போனேன். ஒரே இருட்டா இருந்தது, மூக்குல அடிபட்டுடுச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்தா மூக்குல அடிபடுமா? புரியலையே, என்னடா குழப்பமா இருக்கு? சரி சரி, போய் குழந்தைங்களை கூப்பிடு. முருகா, முருகண்ணே. முருகண்ணா? என்ன இவ்வளவு மரியாதை? அரக்க தொடக்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே தூக்கம் அப்படி தூக்குது. என்ன சொல்லு, அரப்பு சிவக்காயம் தேய்ச்சி குளிக்கிற சுகமே தனிதான் மாமா. இங்க என்னடா ஒரு பக்கெட் தண்ணியை கொடுத்துட்டு எல்லா வேலையும் அதுலயே பண்ணிக்கங்கிறானுங்க. குட்டை தண்ணியில குட்டி கண்ணம் போட்டு குளிக்கிற சுகம் வாழ்நாளும் வராது. நாய குளிப்பாட்டி நடுவுட்ல வச்சாலும் யாரா முருகண்ணே, முதலாளி என்ன உங்களை கூப்பிடுறாரு அண்ணே. அண்ணி அண்ணனுக்கு பேன் பார்த்துட்டு இருக்காங்க, முடிஞ்சது வருவாங்கன்னு சொல்லு. அப்படிங்களா அண்ணே? சரிங்க அண்ணே. முதலாளி அண்ணே, முருகண்ணே வராரு அண்ணே. ஏண்டா மூக்கா, முருகன் முதல்ல நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்தப்போ போடா வாடா தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு அவனை மிரட்டுவேன். இப்போ முருகண்ணே முருகண்ணேன்னு மரியாதையா கூப்பிடுறியே, என்னடா விஷயம்? ஒண்ணுமில்லைங்க முதலாளி, ராத்திரி பாத்ரூம் பக்கம் போனேனா சமையல் அறையில லட்சுமி முருகனும். டாய், பாத்ரூம்ல எதுடா சமையல் ரூமு? பாத்ரூமுக்கு ஆண்டவே சமையல் ரூம் முதலாளி. அப்போ நீ சமையல் ரூம் பக்கம் போயிருக்கிற, அதுக்கு மேல சொல்லு. அங்க முருகன் லட்சுமி கிட்ட தனக்கு ஒரு தம்பி இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்குச்சு. கேட்டனா கலங்கிட்டேன். அப்பத்துல இருந்து தம்பி ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். புள்ள இல்லாதவன் பிள்ளையார் கோயில சுத்துவான், தம்பி இல்லாதவன் எதை சுத்துவான்? உன்னை சுத்தி இருக்கிறான், நீ தம்பி ஆயிட்ட, அப்படித்தானே? நல்லா சிரிக்கிற, சிரி. பேனுக்கு முன்னாடி கூப்பிட்டீங்களாமா? மாமனுக்கு பேன் பார்த்துட்டு இருந்தேன். புருஷன் முண்டாட்டினா பேனு கூட பாக்கலன்னா எப்படி? டேய் முருகா, நீ கடுகனை கட்டிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிற, இந்த பையை எடுத்துக்கிட்டு போக் ரோடுக்கு போற. அங்க 8ஆம் நம்பர் வீட்டுல சுவிட்ச் அமுக்குற. ஒரு ஆளு வருவான், அவன் 1 2 3 4 சொல்லுவான். நீ 4 3 2 1 உடனே இந்த பைய வாங்கிட்டு வேற பைய கொடுப்பான். அதை எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட குடுக்குற. இப்படி வாமா, எங்க சொல்லு பாப்போம். அதானுங்க, நீங்க சொன்ன வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆளு வரும். ஆளு வந்து 1 2 3 4ன்னு சொல்லுவான். நான் 4 3 2 1 சொல்லணும். உள்ள கூட்டி போய் இந்த பைய வாங்கிட்டு வேற பை கொடுப்பான், அதை வாங்கி ஆறணும். அவ்வளவுதானுங்களே. டேய், நம்பர் எல்லாம் கரெக்டா சொல்றியடா? எனக்கு எழுதுறதுதான் கஷ்டம், சொல்றதுன்னா 100 ரூபாய்க்கு சங்காம சொல்லுங்க. டேய், அங்க போய் சங்கங்க வைக்காத. சரி. 4 3 2 1ன்னு உடனே பை மாறும், வந்துருங்க. பையத்துவாப்ல. ஏண்டா முருகா, மூக்க அடிக்கடி உன்னை அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுறானே, அது என்னடா விஷயம்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. கெடுத்தால கூப்பிட்டு சொட்டையில் மூக்கில் விட்டீங்கன்னா உங்களே அண்ணன் கூப்பிடுவான். ஓஹோ, அவ்வளவுதான் விஷயமா? டே மூக்கா, வாடா இங்க. மூக்குல என்னடா காயம்? அட மூக்கா, மூக்குல என்னடா காயம்? வாடா இங்க. போங்க பாஸ். அண்ணே, மூக்குல அடிச்சா அண்ணே, வாயில அடிச்சா தொண்ணே. ஓகே. என்னம்மா, தம்பி கிட்ட பேசுறியா? பேசு பேசு. ஒரு நிமிஷம். என்ன கட் பண்ணிட்டியா? தங்கமான பொண்ணு, இந்த பைய எடுத்து போய் 2 கோழி வாங்கிட்டு. என்னது கோழியா? என்ன பாக்க கிண்டலவா இருக்கு? கோழி வாங்குறது எல்லாம் என்னடி கிண்டல்? என்னால முடியாது. ரேவதி ரேவதி ரேவதி, இந்த பாரு, உங்க அம்மா சோறு இல்லாம கூட சாப்பிட்டுடுவேன், கோழி இல்லாம என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேன்னா? அம்மா இல்ல, போமா. என்னம்மா என்ன போய் வாங்கிட்டு சொல்றேன்? கேவலமா இல்ல? இதுல என்ன கேவலம்? அடுத்தவங்க கோழியை யாருக்கு தெரியாம அமுக்குனா தான் கேவலம். நம்ம காசு கொடுத்து கோழி வாங்குறதுல என்ன கேவலம்? இந்த பாரு, சிங்கப்பூர் பை கொண்டாந்துருக்கேன், கோழியை வாங்கி இதுக்குள்ள போட்டு அப்படி தோல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா ஜம்முன்னு காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும். பிடி 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 பிடி. இதான் நான் லாஸ்ட் வாங்குற கோழி. இனிமே கோழி வாங்கி வாத்து வாங்கினா எனக்கு கெட்ட கோவம் வரும். கோழியில மட்டும் ஐட்டமா கேக்குற, கோழி வாங்குறதுக்கு விரைச்சுக்கிற. வா, இன்னைக்கு ஒரு எலும்பு கூட கொடுக்கறது இல்ல.
ஓடி வர்றீங்க? இல்ல வாங்க, இல்ல விவரமா சொல்றேன். ஆ? மாப்பிள்ளை, இவனே ஒரு விவரம் கட்டவன், இவன் என்ன விவரமா சொல்ல போறான்? ஒருவேளை தர்மலிங்கத்தை பத்தி சொல்வானா? சொன்னாலும் சொல்லுவான். டேய் கணேசா, 2 பேருக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. வாடா. அப்பாடா. என்னவோ விவரம் சொல்றேன், நீங்களே என்ன விஷயம் தம்பி சொல்லு. என்னம்மா? சொல்றேன். சொல்லு. என்ன கணேஷ் மாப்பிள்ளை மாதிரி புதுக்கி சட்டையெல்லாம் போட்டிருக்க? மாப்பிள்ளை மாதிரியா? மாப்பிள்ளையே தான். எங்கடா அவன் பொண்டாட்டி? வந்துகிட்டே இருக்குது. அதான் பொண்டாட்டி. இவங்க கல்யாணத்துக்கு ஒரு பேச்சனை கூப்பிட்டு கூடாது. இது கூப்பிடுற கல்யாணம் இல்லப்பா, கொமட்டினதுக்கு அப்புறம் பண்ண கல்யாணம். ஆமா, வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நம்ம சின்ன மணிக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? அட கூப்பிட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாடி தான் போகுது. இவையாட கொமட்ட கல்யாணமா பண்ணி வச்சுட்டாங்க. வாஸ்தவமான பேச்சு முருகனே. நானே 4 பேருக்கு கௌரவமா பத்திரிகை கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஆனா எங்க அத்தை போற பக்கம் பார்த்தா என் மாதா வந்து கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுப்பா போல இருக்கு. என்னது? ஆட்டாக்கு பத்திரிகை கொடுக்க அருமையான பிடிச்சு விட்டதா? சிரிக்கிறியா? சீட்டை கிழிச்சிருவேன், எடுத்து போடா. என்னப்பா மகன் பிறந்தா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பானா? பல்லுகள்லாம் கழட்டிடுவேன். அத்தை நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கிருவோம். ஆமா முருகனே, என்ன திடீர்னு இந்த பக்கம்? முதலாளி ஒரு வேலையை அனுப்பிச்சாரு தம்பி. வர்ற வழியில ஊர்ல உள்ள கண்ணால மணிக்கும் தகராறு பண்ணா பாரு, அந்த ஆள் இங்கேயும் வந்து தொலைச்சிட்டான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பெரும் பாடா போச்சு. ஆமா, நம்ம ரேவதி அம்மா எங்க? ரேவதி அம்மா நான் தான். அட நீங்க சின்ன மணி கேட்டேன். அடடே என் பொண்ணு இந்த வரால. அம்மா இனிமே கோழி வாங்க போ, கொக்கு வாங்க போனா எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன நாத்தம்? நாத்த அடிக்கண்டி. திங்கும்போது மட்டும் சிக்கன் 65 வேணும், சிக்கன் ஃப்ரை வேணும் கேக்குறேன். அப்ப நாத்த அடிக்கிறியோ? சாயங்காலம் 5 மணிக்கு வரேன், நீங்களே ஏன் வரல? ஏண்டி எந்த காதல்னா காதல பக்கம் நேரத்தோட வர்றான். இப்படியே நடந்துட்டு இருந்தது, நம்ம கல்யாணமும் நடக்காது, நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏய் உங்க அம்மாவோட நீ ரொம்ப தான் சிலுத்துக்கிறியே. சரி நம்ம 3 பேர் இங்க குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சமாவது உங்களுக்கு விவசாயம் இருக்கா? இவங்க ரெண்டு பேசுறாங்க. நீங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டீங்களா? என்னடி பண்ண? தொட்ட சுற்றுச்சு. எதை தொட்ட? குழம்பத்தான். குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு குழம்ப தொட்ட சுடத்தாண்டா செய்யும். உங்களை எல்லாம் சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வயசு கோளாறு, வாலிபம். கல்யாணம் ஆனவனும் கொஞ்சம், ஆகாதவனும் கொஞ்சம். வர வர நாடே கெட்டு போச்சு. பேசிட்டு என்ன பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது. வாமாமா போலாம். போ பைய எடுத்துட்டு வா. வாரங்க. வாங்க வாங்க. வரேம்மா. அம்மணி வாரேன். வா வா. அடே அடே நீ இங்கே கொஞ்சம் அவங்க பின்னால போய் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியை பாருப்பா. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாப்போம். 2 பேருமே போறீங்களா? சரி போங்க. அடே கணேசா, ஆத்தா வயித்த பசிக்குதுடா, சீக்கிரமா அந்த கோழி எடுத்து போய் சமையடா. ஆத்தா என்ன இந்த கணக்கு நடக்குது? கோழி வெட கோழியா இருக்குண்டா. 8 நம்பர். ஐயோ இது 9. 8 எப்படின்னு எனக்கு தெரியாதா? வா. ஹை கண்டதுல கை வைக்காத. குட்றியா? நடக்கணும் வா. இதா கூப்பிட சுச்சு இங்க இருக்குது. ஏண்டா பொட்ட, ஒரு வேலையும் செய்யாம இந்த ஊத்துதே வேர்த்து. ஏதாவது வேலை செஞ்சா என்ன கதி ஆகுறது? பவர் கட்டாச்சே. அது போட்டோம். இந்த தங்கம் கொண்டு வர்ற தருதல பைகளையும் காணும், வந்தா வாங்கி வச்சுட்டு வெளியில போலான்னு பாக்குறேன். அவனுங்களையும் காணும், கரண்டையும் காணும். எப்படிங்க வருவாங்க? அவங்களே எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தானே வரணும். அதுக்கும் கரண்ட் வேணும்ல. லட்சுமி என்ன மாமா? இது அமுக்குனா சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டா ஆள் வரும்னாங்க. சத்தத்தையும் காணும், ஆளையும் காணும். நல்லா அமுக்கு. இனி கொடுங்கதான் அமுக்கணும். ஒன்னும் தெரியாது. நீயே வந்து அமுக்குவோம். தள்ளு. அட நாமுக்கு யாரும் வர மாட்டேன்றாங்க. ஏய் கதை ஏமாறி குத்துறேன். ஐயா என்ன சொல்லி அப்படின்னாரு? சுவிட்ச் அமுக்குனா சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டா ஆள் வரும். அவங்க 1 2 3 4 சொல்லுவாங்க. நம்ம 4 3 2 1 சொன்னா உள்ள குடிப்பாங்க சொன்னாரு. சொன்ன தொட்டியா சொல்ல கொடுக்குற? ஆள் வரைக்கும் நீயே சுவிட்ச் அமுக்கு. இது யாரு கொண்டார காரியம்? அப்பா ஏம்பல ஒருவேளை சுவிட்ச் ரிப்பேரா இருக்குமோ? ஐயோ உனக்கு தெரியாத வேலையும் தள்ளி விடுற. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடு போகுது. எது நான் பார்க்காத கரண்ட் வேலையா? 10 ஆஸ் பைப் இடுப்புல கட்டிக்கிட்டு படிக்கலாத கடத்துல கைட்டு பிடிச்சி இறங்கி போவேன். பிஸ்கோத் சுவிட்ச்
என்னமில்ல ஊருக்கு ஊனாக்குடி மாதிரி வந்துட்டே இருக்குது ஊடு ஊரே பேர போல இருக்குது மொத்தமா ஓடி பாத்துக்குவோம். வேக வேணுமாமா? என்னது கரண்ட் வந்தா இப்படி கத்துறானுங்க? யார் அது? வாங்க. ஐயோ முதலாளி உயிரோட இருக்காங்களா? மாமா நம்ம எங்க இருக்கோம்? பரலோகம் போய்கிட்டு இருந்தீங்க, வண்டி பிரேக் டவுன் ஆகி போக் ரோடு 8ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிறீங்க. ஏண்டா பாவி, தெருவுல எத்தனை எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு, அத புடிச்சு தொங்காம ஏண்டா என் வீட்டுல வந்து ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? பாத்தியாடா பொட்ட, அட்ரஸ தேடி வந்து இங்க வந்து விழுந்திருக்காங்க. ஏண்டா இங்க வந்து சாகணும்னு ஏதாவது வேண்டுதலா? இல்லைங்க, எங்க முதலாளி சொன்னாரு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆளு வரும்னு. இங்க வந்து அமுக்குனா ஆளு வர்றதுக்கு முன்னாடி ஆபத்து வந்து அடிச்சு போட்டுடுச்சு. தொண்டை வந்துச்சு, குடி கொஞ்சம் தட்டி கொடுங்க. தங்கம் கொண்ட அந்த தருதலை இவங்க தானா? இல்ல முதலாளி, தங்கம் கொண்டு வர்ற ஆளுகளா இருந்தா எதுக்கு உயர பிடிச்சு தொங்கணும்? வேற எதை புடிச்சு தொங்கணும்? விளையாடாதீங்க, இவங்க போலீஸ்காரவங்க துப்பறிய வந்திருக்காங்க. ஆ? ஆமா. அப்ப ஒண்ணு செய்ய, ஆ, நம்பரை சொல்லு, ஆ. தெரிஞ்சு போகும். என்ன சொல்லுடா. 1 2 3 4 கையெழுத்து கும்பிடுற தண்ணி. 1 2 3 4. அவன் போலீஸ் கடைக்கு போயிருக்கான். இந்த நேரத்துல கணக்கு பார்த்து தண்ணி இல்லையா? ம்ஹும். நீங்க இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. சிறுசுகளா, சலவன் சல். அம்மா நான் கொண்டிருக்கோமா தண்ணி. ஏய், மரியாதையா நீங்க யாருன்னு சொல்லல, பட்டு பட்டுன்னு சுட்டு கொன்னுடுவேன். அதான் தண்ணி கொடுக்காமையே கொள்றீங்களே, துப்பாக்கி வர சுட்டு கொள்ளணுமா? இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க. சிறுசுகளா, உங்க வேலையை காட்டுங்க. ரெடி பாஸ். ஏய், அது என்ன திங்கிற பண்டம் நினைச்சியா? துப்பாக்கிடா. 1 2ன்னு 10 என்றதுக்குள்ள உண்மையை சொல்லணும், இல்ல க்ளோஸ். 1 2 3 4. 4 3 2 1. நம்மாளு இது அப்பவே சொல்லக்கூடாது. பேக்கு அடிபட்ட அடிச்சுல எங்க இருக்கோம் எது இருக்கோம் ஒண்ணுமே புரியலைங்க. நம்பர் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? இப்ப வாங்க தண்ணி கொடுக்குறீங்களா? மேல வாங்க, எல்லாம் தர்றேன். பைத்தியக்கார பசங்க. ஏம்பல கார்த்தால யாரு மூத்திரம் முடிச்சோம்? அந்த முக்க முஞ்சிலதான் போனது பழைய சேரு பல 4 பரம்பு பரம்புடா அவனை. ஆமா. குடலை உருவுற மாதிரி வீட்டுல இருக்க வயரெல்லாம் உருவிட்டான். மாமா சாமி கும்பிட்டுக்க. மாமா இன்னொரு சாமி கும்பிட்டுக்க அதையும். ஐயா ஏப்பா, வெள்ள அடிச்சா ஆள் வரலன்னா கதவை தட்டப்படாதா? சுவிட்ச் அமுக்கு சொல்லி மட்டும்தான் முதலாளி சொன்னாரு. முதலாளி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்ட போல இருக்கு. ஒரு பாலுங்கணத்துல விழு சொன்னா எப்படி? இது வரைக்கும் முதலாளி அப்படி சொன்னது இல்ல. 2 பேரும் முடிச்சிருவோம். ஏன் பிள்ளை இத முதலாளி உங்ககிட்ட கொடுத்துட்டு பைக் கொடுப்பீங்களா? அதை வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்பா தர. அப்படி போய் உட்காரு. 30 லட்சம் ரூபாய் தங்கத்தை ஒரு மடையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அது சரி, கொடுத்த என்ன புத்திசாலியா? அவனும் மடையன் தானே. இது என்ன தங்கம் இந்த நாத்த நாருது? பூமியில தோண்ட ஒண்ணு கழுகாமே கொடுத்துட்டான் போல இருக்கு. தங்கம் தானே, நாம கழிக்குவோம். இந்தாப்பா, ஊருக்கு போய் முதலாளி வீட்டுல பெல் அடிச்சு யாரு வரலன்னா ஒயரை புடிச்சு தொங்காத. வோல்டேஜ் அதிகமானா ஒரேடியா ஊருக்கு போயிடுவேன். நாங்க ஊருக்கு போகவே மாட்டோங்களே. அது ஒரு பெரிய கதைங்க. ஐயோ, பெரிய கதையெல்லாம் நான் தாங்க மாட்டேன். புடி பொட்டிய உள்ள என்ன இருக்கு தெரியுமா? அதெல்லாம் முதலாளி பாத்துக்கு பாருங்க. நான் கூட என்னவோ நினைச்சேன், விவரமான பையன் தான். என்ன அப்படி பாக்குற? உனக்கும் உடம்பு வலிக்குதா? புடிச்சு விட சொல்லட்டுமா? நம்மளுக்கு எல்லாம் உடம்பு வலிக்காதுங்க. வலிச்சா நம்மால புடிச்சு விடுங்க. நல்லா பிடிக்குமா? புடிச்சு விடுங்க. பிடிக்கட்டும் பிடிக்கட்டும். இத குடிச்சிட்டு இடத்த காலி பண்ண.
ஏனுங்க ஆ, இன்னைக்கு நம்ம வீட்டை கோழி அடிச்சிருக்கீங்களா? ஆ, ஆ. அட பாவி, நான் வீர சைவ. கோழி முட்டைய கூட கையில தொட மாட்டேன். என்ன அது இப்படி மோப்பம் பிடிக்கிற? ஏதாவது வாசனை வருதா? இல்லைங்க, கோழி சத்தம் வருதுங்க. கோழி சத்தமா? அக்கம் பக்கத்துல இருக்கும், சாப்பிடு. ம், கோழிதான். என்ன கோழிதான்? கோழி சத்தம் தாங்கறா. எனக்கு கேட்காதா சவுடா? கோழி அடிச்சிருக்கோம் சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. என்ன குறைஞ்சா போயிடுவா கூட போயிடுவேன்னு கோழி ஞாபகமாவே இருக்கீங்கள. உங்களுக்கு பிரியாணி திங்கன்னு ஆசை இருந்தா 10 ரூபா பணம் தர்றேன். முனியாண்டி விலாசில சாப்பிட்டு ஊர் போய் சேருங்க. சத்தியமா சொல்லுங்க, இந்த வீட்டு கோழி இருக்குதுங்கோ. என்னப்பா இது? இருமா விலகு. உங்ககிட்ட கோழிகள் இருக்கா? சார் உங்ககிட்ட இருக்கு. இருக்கா? வீட்ல இருக்கு சார். நல்ல வேளை கடையில இருக்குன்னு சொல்லாம போனிய. இன்னைக்கு கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எந்திரிங்க, எந்திரிங்க. என்னடா இது, தங்கத்தையும் அனுப்பி கூடவே தகராறையும் அனுப்பிச்சுட்டானே. கொக்கார கொக்காரக்கோ சேவலே, கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ அக்கறை காட்டினா தேவலே. கொக்கரக்கோ 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 கொக்கோ மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சே? கோழி இதுக்குள்ள இருக்கு. என்ன பெட் கட்டுறீங்க? இது என்ன குதிரை ரேஷா பெட் கட்டுறதுக்கு? ஆ, என்ன சத்தம்? அதுதான் கோழி. நம்ம கொண்டாந்த பையில தான் கோழி இருக்கு மாமா. அதுதான். ஐயா 20 வருஷமா நம்ம 2 பேரும் வியாபாரம் பண்றோம். 30 லட்சத்துக்கு 2 கோழியை கொடுத்தா என்ன ஏமாத்த பாக்குற? சீ! ஐயோ, கோழிக்கு ஒரு பை வேற. பா, 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 பா. ஐயோ, 10 லட்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டேனே, அதை எப்படி திருப்பி வாங்குறது? டேய் தர்மலிங்கம், உன்னை கோழியை உரிக்கிற மாதிரி உரிக்கல. என் பேர் லட்சுமணன் இல்ல. புடிங்கடா. என்ன முடியாது, கோழி பிடிங்க. உங்களை தாண்டா பிடிக்க சொன்னேன். ஐயோ கோழி போடு மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க உசுறு போக போகுது. என்னடா இது வம்பா இருக்குது? அத நடந்தாலும் ஏன் தடுறீங்க? ஏண்டா, குப்பமேட்ல மேயிற கோழிக்கு 30 லட்சமா? என்ன முட்டாள் நினைச்சியா? உன் தோலை உரிச்சு போடுவோம் படவா. 30 லட்சத்துக்கு 2 கோழிங்கிறது அநியாயம் தான். லட்சத்துக்கு ஒரு கோழினா கூட என்னாச்சு பிள்ளை? 30 என்ன கணக்கு வருது? ஏண்டா டேய், ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி வேஷம் போடுறீங்களா? நானும் என் பார்ட்னர் 20 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தப்பு தண்டா நடந்ததில்ல. அவன் கொடுத்த தங்கத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலா பையில 2 கோழியை போட்டு கொடுத்தா அத பார்க்காம பீரோல வைக்கிறதுக்கு நான் என்ன கூமுட்டையா? அத பார்க்காம வச்சுட்டீங்களா? டேய், என் கோவத்தை கிளப்பாத. நான் வாங்கின நாள்ல இருந்து என் துப்பாக்கி துரு பிடிச்சு போயிருக்கு. அதுக்கு வேலை கொடுத்துறாத. மரியாதையா தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லிடு. என்னங்க நீங்க அவன் ஊர்ல இருந்து கொண்டா தங்கத்தையே ஊரானு கொடுத்துட்டு எழுச்சவா படத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். தங்கம் தங்கம் எங்க ஊர் வாங்குறீங்க? உங்க பணம் உங்ககிட்ட தான் இருக்கு. எங்க பையன் எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் முதலாளி கொடுத்துறேன். மத்தல நீங்க அவர்கிட்ட பேசிங்க. பெரிய கோழி, அதை தூக்கிட்டு போய் உன் முதலாளி மூஞ்சியில ஏறி பரதேசி பையில நான் பாத்துக்கிறேன். என்னடா போன புருஷன் புஞ்சாதிகளை என்ன காணா? உங்களுக்கு வேணும். முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி 30 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்களே, அவங்க என்ன கம்பெனி நீட்டி இருப்பாங்க. அறிவு கட்டவனே, அவங்கள பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன் தெரியாது? வாத்துகள்னு தெரியும். சாதாரண வாத்துகள் இல்லடா, பொன்முட்டையிடுற வாத்துகள். அவங்கள வச்சு நான் என்னென்ன சாதிக்க போறேன் பார். இந்த உலகத்திலேயே நான் என்னென்ன சாதிக்க போறேன் பாரு. முகா ச்சே, முதல்ல கையெடுத்து விடுறா. அட போயா, போயவா. என்ன முதலாளி சுத்த விவரங்கட்ட ஆளா இருக்கிறீங்க? ஏண்டா, உங்களை வேலைக்கு வச்சதுனால என்ன விவரம் கட்டவன்னு கேக்குறீங்களா? ஆமா, சொன்னா மட்டும் உங்களுக்கு கோபம் சுள்ளுன்னு பொத்துட்டு வந்துருது. ஒரு தொழிலை செஞ்சா சுத்தமத்தமா செய்யணும். துப்பு கட்டணமா செஞ்சு போட்டு எங்களை கொத்த சொல்லி எது பிரயோசனம்? தேவனாளே 2 கோழி கொடுத்துட்டு 30 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டா கொடுக்கறதுக்கான குடும்பியா வச்சிருக்கான். என்னடா உன் பொண்டாட்டி மணி ஆட்டுறா? ஏய், எங்கடா கேஷ்? நீங்க தான் பெரிய கேஸ் பண்ணி போட்டீங்க. அப்படின்னு கேஸ் ஏண்டா, புருஷனும் பொஞ்சாதியும் வெயில்ல போயிட்டு வந்தீங்களே, அதனால மேல் மாடியில ஏதாவது கோளாரா? கோளாரா யாருக்கு? உங்களுக்கா எங்களுக்கா? அட, கோழியை போட்ட பெரிய மனுஷன் கூடவே கொஞ்சம் நொய்யும் போட்டிருந்தா அது பாட்டு தின்னுட்டு கம்னு படுத்திருக்கு. அதுலயும் கஞ்சித்தனம் போடல, கொக்கர் கோன் கூவிடுச்சு. என்னடா கோழி கூவுது கொக்கரக்கோன்னு சினிமா பட பேரா சொல்றீங்க? பணத்தை கொடுங்கடா, வெளிய போனோம். பணமா? குண்டு கட்ட காட்டி இதுக்குள்ள போடுறது திறந்து பாருங்க.
ஏண்டா இறங்கினாட்டான்? என் வீட்டு நைஸ் ஒரு திமிரி ஏறி போச்சா? மரியாதை இல்லாம பைய வீசுற? ஐயோ 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 ஐயோ! என்ன முதலாளி, கோல்டு வியாபாரத்தை விட்டுட்டு கோழி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? வந்து புடியாண்டா. என்னடா இதெல்லாம்? கோழி, வெடை கோழி. உன்னை கட்டுனா ராஸ்கல். என்னடா இதெல்லாம்? ஐயா, பைக்குள்ள கோழியை போட்டு கொடுத்ததுதான் கொடுத்தீங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அழுங்காம கோழி கொண்டு போய் கொடுத்த கையோட சொல்லாம கொள்ளாம முடியாந்துருப்போம். கடைசியா போட்டுனே பணத்தை மேல கொடுத்தாரு. மாமன் தான் வீட்டுல கோழி இருக்குன்னு தேடும் தேடி பீரோல இந்த கோழியை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. என்னங்கடா இது? இதுல என்னமோ இருக்கு. ஒண்ணுமே இல்ல, முட்டை இல்லாத கோழி. அறிவு கெட்டவனே, அதையா கேட்டேன்? இந்த பசங்களை பத்தி கேட்டேன். புழுவை போட்டீங்க, விட்டானுங்க. பூச்சிய போட்டீங்க, விட்டானுங்க. விரால் மீனை போட்டீங்க, நமக்கு நம்பிட்டானுங்க. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையேடா. ஃபில்டர் பண்ணி சொல்றேன் கேளுங்க. 30 லட்சத்தை இவன் நம்பிக்கிட்டானுங்க. முட்டாளுங்க மாதிரியா நடிச்சு என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? I am not a fool. என்னங்க இது? ஏன் கழுது போட்டு அமைக்கிறீங்க? நான் என்ன பண்ணுங்க? பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம். ஐயோ 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 மரியாதையா சொல்லல? முதலாளி, சத்தியமா சொல்றேன், தங்கத்தை நாங்க பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை முதலாளி. டாய், இப்படி எல்லாம் செஞ்சா நீ வழிக்கு வர மாட்ட. முக்கா, அந்த துப்பாக்கிய கொண்டாடா. முதலாளி, எப்படி சொல்றதுன்னு தெரியல முதலாளி. துப்பு கெட்ட பசங்களுக்கு துப்பாக்கி எப்படி சொல்றதுன்னு தெரியாது. டாய், இந்த 2 பேரையும் நம்ம இருக்கிற இடத்துக்கு அனுப்பணும். இவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். டார்லிங், யூ கம். டோன்ட் வரி டார்லிங். டாய், இவனை பிடிங்கடா. அசீம், பிஸ்டல் நீங்க விடுங்கடா, நான் பாத்துக்கிறேன். கழுதைகளை இழுத்துக்கிட்டு வாங்க. Follow me. Follow me. ஐ, இப்போ அது உண்மையை சொல்லு. தங்க எங்க? நடந்ததெல்லாம் ஒளிவு மறைவு உங்ககிட்ட சொல்லியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த லட்சுமணி சாமி கிச்சமணி சாமி அவர்கிட்ட போய் கேளுங்க. டேய் லட்சுமணசாமி, இந்த கோல்மால் வேலையெல்லாம் உன்னுதா? I will come now. I will see you, I will see you. ஏண்டா லட்சுமணசாமி, அப்பாவிகள் அனுப்பி தங்கத்தை கொடுத்து அனுப்பிச்சா, தங்கத்தை எடுத்துட்டு கோழியை திருப்பி அதுல போட்டு கொடுத்து அனுப்பிட்டியா? இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன் கையில விலங்கு மாட்ட சொல்லல? போலீஸுக்கா? நம்ம 2 பேருமே திருட்டு பசங்க. எந்த போலீஸுக்கு நீ போவ? அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, செருப்பு முறிஞ்சிடும். அண்ணே, என்னோட நண்பன் லட்சுமணசாமி இருக்கானே, அண்ணே, அவன் ஆம்பளை பத்தினிடா. அண்ணே, மதுரைய கண்ணுக்கு எரிச்ச மாதிரி அண்ணே, டெலிபோன் எரிச்சிட்டான். அண்ணே. குழப்பெல்லாம் இங்கதான் நடக்குது. பொன்மேனி உருகுதே, என்மேனி உருகுதே. யாரது? நான் தான்டா. ஆத்தா, ஏண்டா உன்னை கோழிய ரெடி பண்ண சொன்னா குமரிய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அது வந்து தாத்தா 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 பாட்டி. ஏண்டா கோழி பையவே இன்னும் தொடல? எப்ப நீ சமைக்கிறது, நான் எப்படா சாப்பிடுறது? நீங்க போய் உட்காருங்கதா, ஒரு நொடியில சமைச்சு கொண்டு வந்துடுறேன். இப்போ அது கோழிய ரெடி பண்ணிடா. ஆஹா, இவ இங்க இருந்தான்னா நீ சமைக்க மாட்டே. நீ வா. தாய்லாடி மாமா எப்படி வேலை செய்யும்? இத்தனை நாளா எப்படி வேலை செஞ்சானோ அப்படி செய்வா. வா மாமா, வா.
போமா, போற மாதிரி போயிட்டு வர்ற மாதிரி வந்துரு. கோழி. போ. கோழியா? ஆமாங்க. பொண்ணு, ஆ. டேய் எடுக்கனாட்டா, தங்கத்தை எங்கேயோ பதுக்கி வச்சுட்டு என் பார்ட்னர் மேல பழிபடுற நீ. எங்கடா தங்கம்? முதலாளி ஆச்சுன்னு மரியாதை கொடுத்தா சொன்ன தொட்டு சொரைய பிடிக்கிற. அட போயா. ஆ? போயா வாயான்னு மரியாதை இல்லாம பேசுறான், நீ பார்த்து நிக்கிற. முருகா, கொஞ்சம் மரியாதையா பேசுனே. இப்படி எல்லாம் பண்ணா இவங்க வழிக்கு வர மாட்டாங்க. அடேய், இவங்களை சேம்பர்ல போட்டு ஆஃப் பாயில் பண்ணு. ஆஃப் பாயில் பண்ணு. இது கோழி. இத இல்ல, அவங்கள போடு. ஓபன் தி சேம்பர். நல்லதா இருக்கு. அந்த ரெண்டு பேரையும் கொண்டாங்கடா. நான் போறேன். Shut the door. முகா, அந்த ஆஃப் பாயில் பட்டன் அமுக்கு. Close the chamber. முகா, வேவராக பார், வெந்தாதான் விஷயம் வெளியே வரும். ஓகே. டன் 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 டன். Mr. Mugan, open the chamber. மாமா, உடம்பெல்லாம் பத்து நிமிஷம் எடுத்து பாரு. டாய், ஆஃப் பாயிலுக்கே இந்த தவி தவிக்கிறீங்களே, ஃபுல் பாயில் ஆனா அவிச்ச முட்டை மாதிரி ஆயிடுவீங்க. முதலாளி, என் பொண்டாட்டி இப்படி அடையாளம் தெரியாம பண்ணிட்டீங்களே. ஊர்ல என் பொண்ணு எங்கடா எங்க மாமன் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? உன் மாமனுக்கு நான் பதில் சொல்றேன்டா. நான் கேட்கிற கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. கோல்டு எப்படி கோழியாச்சு? எடகுநாட்டான், ஏன்டா இப்படி இடைஞ்சல் பண்ற? தங்கத்தை பையில போட்டு லட்சுமணசாமி வீட்டுல கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். போன வழியில என்னென்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லு. முதலாளி, உங்ககிட்ட பைய வாங்கிட்டு போனவா ஊர்ல இவள கண்ணால மணிக்கு துரத்திட்டு வந்த மருதாச தேவரு இங்கேயும் வந்துட்டாரு. அவர் துரத்த நாங்கோட அவர் துரத்த. அப்புறம் என்னாச்சு பிள்ளை? ரேவதி மாட்டு போல. ஆம்புள்ள அது மறந்து போச்சு பாத்தியா? ரேவதி மாவுக்கு போயிருந்தோம். தேமாமா, பேசிட்டு இருந்தப்ப ரேவதி அம்மா கோழி வாங்கி வரல. அந்த அம்மனி கொண்டாந்த பை கூட நம்ம வையாட்டு இல்ல. என்னடா சிரிச்சு கும்மால அடிக்கிறீங்க? தங்கம் என்னது? மூக்கா? வாங்கனா மூக்குல அடி. ரேவதி அம்மா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வா. பர